டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நம்ம கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் சார்பாக நம்ம வந்து நிறைய நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான சிலபஸ் வைஸ் சப்ஜெக்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, நம்மளோட குரூப் 2 ப்ரிலிம்ஸில் யூனிட் 8 பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழகத்தின் தொடக்க கால கிளர்ச்சிகளில். ஸோ என்னென்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, பூலித்தேவர், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருது சகோதரர்களோட அந்த கழகம் அடக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கட் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்றதே புரியும். நாங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, இவ்வளோ டீப்பாக நோட்ஸ் எடுத்திருக்கோம், சிங்கிள் லைன் எடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, உங்களுக்கு நாங்கள் எக்ஸாம் பேஸ்டில் சப்ஜெக்டை புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் கட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருக்காங்க, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்காக எங்களோட வணக்கங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன கண்டென்ட் பற்றி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக உடன்படிக்கை 1801. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பாளையக்காரர்களோட கழகம் முழுமையாக அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே வந்து இந்த பாளையக்காரர்கள் படைகள்லாம் கலைக்கப்பட்டுட்டு தமிழகத்துல வந்து ஆங்கிலேயர்களோட ஆட்சி வந்து என்ன பண்ணதுன்னா, நேரடியா வந்து இனிமே நாங்க ஆட்சி புரிவோம், இனி எந்த பாளையக்காரர்கிட்டயும் நாங்க அக்ரிமெண்ட் போட்டோ இல்ல நீங்க பாத்துக்கோங்க எங்களுக்கு வரி மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. இனிமே எல்லா இடத்துலயும் ஆங்கிலேயர்கள் நேரடியாக ஆட்சிக்கு அமர்த்தப்படுவார்கள். அவர்கள் மூலியமாக தமிழக பகுதிகள் நிர்வகிக்கப்படும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கர்நாடக உடன்படிக்கை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1799, 1800, 801 பாளையக்காரர்களோட கழகம் அடக்கப்பட்டது. அடக்கப்பட்டதுக்கு அப்புறமா உள்ளூர்ல இருந்த அனைத்து குடிமை தலைமையினரின் எண்ணங்களையும், அதாவது பாளையக்காரர்களோட எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறாங்க. 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர்கள் முறையும் முடிவுக்கு கொண்டு வந்து கோட்டைகள் இடிக்கப்பட்டு படைகளும் கலைக்கப்படுகிறது. ஸோ என்ன அப்படின்னா, இனிமே இங்க கோட்டைன்னு ஒண்ணு இருக்காது. அந்த கோட்டை இருந்தா தானே படைகள் இருக்க முடியும். ஏன்னா அந்த கோட்டையில தான் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும், கஜானா, ஒரு போருக்கு தேவையான மொத்த பொருட்கள், ஒரு அரசாங்கம், ஒரு கட்டமைப்பு, மந்திரிகள், படைகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை, இதெல்லாம் நடத்துறதுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு ஒரு அரண்மனையோ அல்லது கோட்டையோ ஒரு கூடாரமோ வேணும். அதுவே இல்லைன்னா எப்படி இங்க ஒரு கூடாரம் ஏற்படுத்தப்படும், ஆட்சி ஏற்படுத்தப்படும். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் மொத்தமாக பாளையக்காரர்களுடைய கோட்டைகள் எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு பாளையக்காரர்களோட படைகள் எல்லாத்தையுமே கலைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1756 டு 1805 இதுல வந்து ஒருத்தர் வந்து ரைஸ் ஆகுறார். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீரன் சின்னமலை. இவரை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லி இவரை வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. இவரோட பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா 1756 இவர் பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வளரி, வில்வித்தை, போர் முறைகள், பழைய கால கற்கால போர் முறைகள்லாம் கற்று தெரிந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நவீன கால போர் முறைகளையும் வந்து இவர் கற்று தெரிந்திருக்கிறார். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொங்கு பகுதிகள்ல வந்து குடும்பம் மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்கள்ல வந்து ஈடுபட்டு வராரு. ஸோ அந்த பகுதியில வந்துட்டு மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டுல இருக்கு. மைசூர் சுல்தானா யார் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திப்பு சுல்தான் தான் மைசூர் சுல்தானா இருக்காரு. அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல தான் வந்து இந்த கொங்கு பகுதி இருக்கு. ஸோ மைசூர் சுல்தான் திப்பு இருக்காரு இல்லையா, அவரோட திவான் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது அலி. அந்த முகமது அலி தான் என்ன பண்ணுவாரு, இந்த வரி பணத்தெல்லாம் வசூலிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் கொங்கு பகுதிக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தீர்த்தகிரி வந்து அவர் வழிமறைச்சு, அவர்கிட்ட இருந்த அந்த வரி பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டாரு. கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமா தான் யாரு அப்படின்றத நீங்க வந்துட்டு சுல்தான் கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு வரி வந்து சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலையே வரி பணத்தை பிடுக்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் தான் இவர் வந்து என்னன்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவமானத்திற்குள்ளான திவான் வந்து இத சுல்தான் கிட்ட சொல்றாரு. சுல்தான் என்ன பண்றாருன்னா, தீரன் சின்னமலை மீது போர் தொடுக்கிறதுக்காக ஒரு பெரிய படையவே அனுப்பிச்சு வைக்கிறார். ஸோ இந்த 2 படைகளும் என்ன பண்றாங்க அப்டின்னா, நொய்யல் ஆற்றங்கரையில இந்த போர் நடக்குது. ஸோ அந்த போர்ல வந்து தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெற்றுறாரு. ஸோ இந்த வெற்றிக்கு அப்புறமா என்னன்னா, திப்புவும் இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு கோட்டை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வந்து போராடிட்டு வராரு. எனவே அந்த இடம் வந்து ஓடாநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஏன் அப்படின்னு ஓடாநிலைன்னா, ஸோ எந்த ஒரு படைக்கு எதிராகவும் பயந்து நான் ஓட மாட்டேன். என்னோட போர் திறமையும், என்னோட படையும் நாங்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தொடர்ந்து போராடுவோம் அப்படின்ற ஒரு தீர்க்க சுபாவம் கொண்ட ஒரு காரணத்துக்காகவும், தீர்க்க முடிவை கொண்ட ஒரு காரணத்திற்காகவும் அந்த இடம் வந்து என்னன்னு அழைக்கப்படுதுன்னா, ஓடாநிலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இவரு தான் வந்து என்ன அப்படின்னா, கொரில்லா போர் முறையை கையாண்டவர். தமிழகத்துல வந்து கொரில்லா போர் முறையை கையாண்டது யாரு அப்படின்னா, நம்மளோட தீரன் சின்னமலை தான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கடைசியா அவருமே வந்து என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த போர்ல வந்துட்டு கலவரத்துல வந்துட்டு அடக்கப்பட்டு, சிறையில அடைக்கப்படுறாரு. சிறையில அடைக்கப்பட்டதும் ஆங்கிலேயர்கள் வந்து தீரன் சின்னமலை கிட்ட ஒரு அக்ரீமெண்ட் போட பாக்குறாங்க. அது என்னன்னா, எங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழ நீங்க ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் வந்து அதுக்கு ஒத்துக்காததுனால 1805 ஜூலை 31 அன்னைக்கு சங்ககிரி கோட்டையின் உச்சியில வந்து அவர என்ன பண்றாங்கன்னா, தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டது யார் அப்படின்னு கேட்டா, தீரன் சின்னமலை தான். ஸோ தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1805 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்படுறார். ஸோ தமிழகத்து பகுதிகளில் கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் அப்படின்னு கேட்டாலும், தீரன் சின்னமலை தான். ஆ ஓடாநிலை என்று அழைக்கப்படும் இடம் யார் ஆட்சி செய்யுது அப்படின்னு கேட்டாலும் தீரன் சின்னமலை தான். திப்புவோட திவான் யார் அப்படின்னு கேட்டா முகமது அலி மறந்துடாதீங்க. முகமது அலி திப்புவிடம் என்ன என்னவாக இருந்தார்? அவர் என்ன வேலைகளை செய்து வந்தார் அப்படின்னு கேட்டா, வரி பணத்த வந்து வாங்குறது தான் அவரோட வேலை. ஸோ அவரு எந்த பகுதியில் இருந்த வரி பணத்தை வாங்கினார் அப்படின்னு கேட்டா, கொங்கு பகுதியில் இருந்த வரி பணம். ஸோ முகமது அலியிடம் அ வரி பணத்தை கொள்ளையடித்த தமிழக பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்டா, தீரன் சின்னமலை. ஸோ அதெல்லாம் மறந்துறக்கூடாது. நீங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது கேட்பாங்க. காரணமும் கூற்றுமா அது என்ன அப்படின்னு கேட்டா, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து காரணம் குடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, திப்புவின் திவானான முகமது அலியின் வரி பணத்தை கொள்ளையடித்த பின், தீரன் சின்னமலை இவ்வாறு கூறினார். அப்படின்னு காரணமும் குற்றமும் இப்போ ஒண்ணா இருக்கா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கணும். திவானுடைய படைகளும், அதாவது திப்பு மற்றும் திவான் இணைந்த படைகளும், தீரன் சின்னமலையோட படைகளும் எங்கு மோதிக்கொண்டன அப்படின்னு கேட்டா, நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தீரன் சின்னமலையோட காலம் என்ன அப்படின்னு கேட்டா, 1756 டூ 1805. இது நீங்க மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டா 1801. அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. 1801 ஜூலை 31ல் கர்நாடக உடன்படிக்கை விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்திற்கு தங்கள் ஆட்சியை ஆ கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வராங்க. ஸோ பாளையக்காரர்கள் முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டா 1801 ஜூலை 31. அது மறந்துடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகே. இதுவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, கர்நாடக உடன்படிக்கையும், தீரன் சின்னமலையோட சுதந்திர போராட்டத்தில் அவரோட பங்களிப்பு என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்றோம். இன்னும் இதுக்கு அப்புறம் நம்ம ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா எல்லா வீடியோஸும் பாருங்க. உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாமே பிரிலிம்ஸ் மட்டும் இல்லாம மெயின்ஸுக்கும் சேர்த்து யூஸ் ஆகும். ஸோ உங்களோட முயற்சியில எங்களோட பங்களிப்பு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி எங்களோட முயற்சியிலயும் உங்க பங்களிப்பு இருக்கும். அது என்னன்னா, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.